ஏசாயா 38 அதிகாரம் 5 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது Isaiah chapter 38 verse 5 அங்கே ஒரு ராஜா தன்னுடைய வாழ்வை முடிக்கும் ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டான். There a king was pushed into a situation to end up his life. இனி நீ பிழைக்க மாட்டாய் என்கிற செய்தி அவனுக்கு கிடைத்தது. A message saying that you shall no more live came to him. உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து என்று ஆண்டவரே பேச ஆரம்பித்தார். Set right your house, said the Lord. ஒரு மரண சூழ்நிலை. That was a situation of death. வீட்டு காரியமோ பரிதாபமாக இருந்தது. And the situation of that house was pathetic. அவன் அழ ஆரம்பித்தான். He began to cry. என்ன நடந்தது? What happened? வேதம் சொல்லுகிறது நான் உன் கண்ணீரை கண்டேன். The word of God says that I have seen thy tears. அருமையானவர்களே, நீங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, ஊழியங்களிலே, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே, வீட்டிலே, உன்னுடைய புருஷன் மத்தியிலே எங்கெல்லாம் நீ கண்ணீர் விட்டாயோ அந்த கண்ணீர் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. Beloved, in your house, in your work spot, in your ministry, and wherever you have shed your tears before your husband or somewhere else, the tears are in his sight. உன்னுடைய உள்ளம் அழுது கொண்டிருக்கலாம். Your heart might be crying. உன்னுடைய வேதனை யாருக்கும் நீ பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். You would not have shared your pain with anybody else. உன்னுடைய கண்ணீரை நீ துடைத்து யாருக்கும் வெளியே தெரியாமல் வெளியரங்கமாக ஒரு அமைதியான சூழ்நிலை போல நீ ஒரு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கலாம். You wiping your tears might put on an open fashion outside. ஒருவேளை நீ மரண சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். Maybe you are cast into a situation of death. இனி உனக்கு வாழ்க்கை இல்லை என்கிற சத்தம் உனக்கு வந்து கொண்டே இருக்கலாம். You might have been resounded that there is no more life for you. உன் வாழ்க்கை முடிய போகிறது என்கிற சத்தத்தை நீ காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். You might hear the voice in your ears saying that your life is going to end. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இன்னொரு சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. மகனே, மகளே, நான் உன் கண்ணீரை கண்டேன். But in the midst of this, another voice is coming towards you saying, my son, my daughter, I have seen that tears. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களிலே நீ கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி விடுகிற கண்ணீர்கள் ஆண்டவருடைய கணக்கில் அல்லவோ இணைக்கப்பட்டிருக்கிறது. Without anybody knowing, you standing on your knees and lifting your hands and crying out towards the Lord is in his account. ஒரு முஸ்லிம் சகோதரன் சந்திக்கப்பட்டான். One Muslim brother was met. அவர் சாட்சியிலே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? In his testimony what he says, நான் ஒரு ஆர்சி பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தேன். I have married an RC girl. நிர்பந்தமான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விட்டேன். Was cast into a desperate situation. கோடிக்கணக்கிலே எனக்கு கடன் வந்து விட்டது. I had debts to crores of amount. அதை மறக்கும்படியாக நான் குடிகாரனாய் மாறினேன். In order to forget it, I became a drunkard. ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழும்பும் பொழுது என்னுடைய தலையணை முழுவதும் தண்ணீராய் இருக்கும். Every morning when I wake up, my pillow will be full of tears. முதலாவது நான் விளங்கிக் கொண்டேன், ஒருவேளை நான் குடித்து விட்டு ஏதோ வாமிட் பண்ணி இருப்பேன், ஆனபடினால் அதை சுத்தம் பண்ணி இந்த தலையணை நனைந்திருக்கிறது என்று நான் எண்ணிக்கொண்டேன். Firstly, I thought because I was drinking more, I would have vomited, and because of that, this pillow was wet. ஆனால் நாட்கள் போன பொழுதுதான் தெரிந்தது, என்னுடைய மனைவி என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து என் மேல் கண்ணீர் விட்டு அவள் அழுத அந்த கண்ணீர் தான் இந்த தலையணையை நனைத்திருக்கிறது என்று நான் கண்டுபிடித்தேன். But as days went by, I found out that my wife, when I was asleep, she sat beside my pillow and shed tears to that extent. Because of that, my pillow was wet. அந்த பெண்ணுடைய கண்ணீரை கண்ட தேவன் இந்த சகோதரனை சந்தித்தார். The Lord who saw the tears of that girl met this brother. ஆம், உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு. Yes, there is a God who sees your tears. அவருக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. அவர் நேர்த்தியாய் செயல்படுகிற ஒரு தேவன். There's a time for him to judge, and there's a time for him to save, and he will work accordingly. இன்றைக்கு அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டு அவர் முஸ்லிம்களின் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். Today that brother is saved and he is doing the ministry in the midst of Muslims. நீ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாய் போகிறதில்லை, தேவனுடைய துருத்தியிலே சேர்க்கப்பட்டு கணக்கில் இணைக்கப்படுகிறது. Every drop of tear that you shed is not going in vain, it is going into the bottle of the Lord and it's in your account. நீ அழும் பொழுது உன்னுடைய புருஷன் கண்டால் அழு என்று சொல்லிவிட்டு போய் விடுவான். When you cry, if your husband watches you, he will say you cry more and more. நீ அழுகிறதை பார்த்து உன்னுடைய மனைவி நீ ஒரு ஆம்பளையா என்று கேட்பாள். And when if your wife is seeing that you are crying, she will ask whether you are male. உன்னுடைய கண்ணீர்கள் இந்த பூமியிலே விருதாவாய் கணக்கிடப்படுகிறது, ஆனால் தேவனிடத்திலேயோ அது கணக்கிலே சேர்க்கப்படுகிறது. Your tears accounted vain in this earth, but it is accounted in the presence of God. உன்னுடைய ஒடுக்குதலை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. There is a God who looketh at your oppression. ஆம், உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு. Yes, there is a God who looks at your tears. யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 6
6ஆம் வசனத்திலே பெதஸ்தா குளத்தண்டையிலே இயேசு கிறிஸ்து கடந்து போனார். In John's Gospel 5:6 we see Jesus went to the pool of Bethesda. அங்கே அவர் போன பொழுது அங்கே படுத்திருந்த ஒரு மனிதனை அவர் கண்டுபிடித்தார். When he went there he saw a man who was lying down. எல்லா மனிதர்களும் குளத்தண்டை இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் மண்டபத்திலே கிடந்து தவித்துக் கொண்டிருந்தார்கள். When all the men were beside the pool, a group of people were found in the porches. அந்த குளத்துக்குள்ளே இறங்க வேண்டுமானால் ஒரு நிபந்தனை இருந்தது. If they had to step down into the pool, there was a condition. தேவனுடைய தூதன் கலக்கும் பொழுது முதலாவது இறங்குகிறவனுக்கு சுகம் கிடைக்கும். When the angel of the Lord is mixing up the pool, the firstly person who is entering it, he will be healed. அது ஒரு நல்ல வாய்ப்பு. That is a good opportunity. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது இறங்குகிறவனுக்கு. But it is said that to the first one who is entering in, அவனுக்கு தலையில பிரச்சனையோ கையில பிரச்சனையோ ஏதாவது வேற வேற பிரச்சனைகள் இருந்தா அவன் முதல்ல இறங்கிடுவான். had he a problem in his head or hands, he will get down first into that pool. ஆனா நடக்க முடியாதவனுக்கு இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த முடியும்? But to the one who is not able to walk, how can he make use of this opportunity? அவனுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்த சான்ஸே இல்லாம போய் விட்டது. There could be no chance for him to make use of this opportunity. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல பேசின பொழுது அவன் சொன்னான், என்னை கொண்டு போய் விட எனக்கு ஆள் இல்லை. Therefore when Jesus spoke to him, he said that there's nobody to take me to the pool. அவனை கொண்டு போய் விட ஆள் இல்லை என்று கர்த்தருக்கு தெரியும். God knows that there is nobody to take him to the pool. ஆம் அருமையான நண்பனே, உன்னை தூக்கி விட, உன்னை கொண்டு போக, உன் வாழ்க்கையிலே உதவி செய்ய உனக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தாலும் இல்லாதது போல ஒரு நிர்கதியான ஒரு அனாதையை போல நீ நின்று கொண்டிருக்கிறாய். Yes, beloved brother, sister, that you might have your brother who going to carry you, but you without anybody to help you, you as an orphan, you in a desperate situation are standing. உனக்கு பல விதங்களிலே உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார்கள், யாரும் உதவி செய்கிறது இல்லை. Many of them have promised to help you in many ways, but nobody is helping you. ஆனால் இவனுடைய நிர்கதியான சூழ்நிலையை இயேசு கண்டார். But seeing his desperate situation, Jesus came. அதனால தான் அவர் குளத்தண்டைக்கு போக, பெதஸ்தா குளத்தண்டை போகாமல் இந்த மண்டபத்தண்டை கடந்து வந்தார். That is why he did not go to the pool of Bethesda, but came to these porches. ஆம், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Jesus came to save not the righteous but sinners. ஆம், இந்த கூட்டத்தில் கூட சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்களை அல்ல, even in this meeting, not to the ones who are in full health. இந்த கடைசி கூட்டத்திலே பாதிக்கப்பட்ட உன்னுடைய நிலவரத்தை கண்டு உனக்கு உதவி செய்யும்படியாக, உன்னை மறுபடியும் எழுந்து நடக்க வைக்கும்படியாக, உன் வாழ்வை சிறப்பாக மாற்றும்படியாக உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Even in this last meeting, in order to help you, to make you walk, to make your life to flourish, the Lord, the one who is watching you is here. அவனை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, அவனுடைய ஹிஸ்டரியே தெரிஞ்சிருச்சு. When he saw him, he knew his history. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்தார். Verse 7 says that he was sick for a long time. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறியக்கூடியவர். Dear beloved, in our life the Lord knows our problems. அவனுடைய வேதனை வெகுகாலம் அவன் வியாதியஸ்தனா இருந்தான் என்று அவர் கண்டுபிடித்தார். He could find out that for a long time he was sick. வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்தார். He knew that he was for a long time sick person. யாரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. There was no need for anybody to come and tell him. இன்னைக்கு இந்த கூட்டத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. You are seated here in this meeting. ஆனா உன்னுடைய பிரச்சனை அவருக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியும். But your problems is known openly to him. அவருக்கு கண்களுக்கு மறைவே ஒண்ணுமே கிடையாது. There is nothing hidden in his sight. அவருக்கு என்ன பரிகாரம் செய்யணும்ங்கிறது அவருக்கு தெரியும். He knows what remedy to do to it. அவனை பார்த்து கேட்டார், நீ சுகமாகும்படி விரும்புகிறாயா? Looking unto him, he asked him, will thou be made whole? அவனுக்கு இவர் யாருன்னு தெரியாது. He did not know who he is. உடனே அவன் சொன்னா, யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஆள் இல்லையே. He said that there's nobody to help me. ஹெல்ப்பே பண்ண வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறேன். He said, no, none should come to help you. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is able to help them who are tempted. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் அதிக வருடங்களாக சில வியாதியிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிகிறார். Dear beloved, even this evening the Lord knows that you are affected for many years in your sickness. உன் தலைக்குள்ள இருக்கிற வேதனை, the pain in your head, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு வேதனை, the pain in your stomach, உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஒரு வேதனை, the pain in your bones, உன்னுடைய நரம்புகளுக்குள்ள இருக்கிற சில பிடிப்புகள், the catches within your nerves, உன்னுடைய வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். He knows all your pains. என்ன பிரச்சனை? What is your problem? அது வியாதியா இல்லாவிட்டால் பிசாசின் தாக்குதலா? Is it a problem with your sickness or is it an attack of devil?
அது பலவீனமா ஏதாவது ஒரு விபத்துல வந்த ஒரு போராட்டமா? Is it weakness or any problem because of dangers? இது எந்த விதத்திலே உனக்கு வந்தது? In which way did it occur to you? உன்னுடைய பாவத்தில் வந்ததா? Is it come because of your sin? இல்லாவிட்டால் சாபத்தினால் வந்ததா? Did it come because of curse? எந்த விதத்திலே இந்த பாதிப்பு வந்தது என்று அவருக்கு தெரியும். He knows as to how this sickness came to you. அதனால்தான் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது, that is why when a man of palsy was brought to Jesus, அவர் அவனை பார்த்து மகனே சுகமாகு என்று சொல்லவில்லை. he did not looking at him and said, son, be cured. அந்த வியாதிக்கு பின்னாலே பாவம் இருந்ததை கண்டு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். Looking at the sin behind the sickness, he said, son, thy sins are forgiven thee. இதிலிருந்து அருமையானவர்களே நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this, dear beloved? உன்னுடைய வேதனையின் அஸ்திபாரம் அவருக்கு தெரியும். He knows the foundation of your pain. உன்னுடைய பிரச்சனையின் அஸ்திபாரம் தெரியும். He knows the foundation of your problem. உன் பிசினஸ் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கர்த்தருக்கு தெரியும். He knows why your business has gone a failure. ஆனா நீ மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாய். But you are confusing your head. நான் இன்னும் என்ன செய்யலாம்? What must I do? நான் வேற என்ன செய்ய முடியும்? What more can I do? ஏன் இப்படி ஆயிருச்சு? Why this happened? இப்படி நீ குழம்பிக்கொண்டே இருக்கிறாய். You are confused like this. நமக்கு ஒரு அருமையான ஒரு பிராமின் சகோதரன் நம்முடைய சபைக்கு வந்தார். There came a Brahmin brother to our church. அப்பொழுது பிரிண்டிங் இங்க் செய்யக்கூடிய தொழில் அவர் செய்து கொண்டிருந்தார். At that time he was doing a business of printing ink. அது அவங்க குடும்ப தொழில். That was their family business. ஒரு குடிசை தொழில் போல அந்த பிரிண்டிங் இங்க் அவங்க செஞ்சு நல்ல விதத்துல முன்னேறி கொண்டிருந்தார்கள். They were doing this business as their family business and they were progressing ahead. இந்த நேரத்துல அவர் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தார். At this incident he came into salvation. ஒரு நாள் என்ன சம்பவித்தது? One day what happened? அவருடைய பெயர் பாலசுப்ரமணியன். His name was Balasubramanian. இப்போ சென்னையில நம்முடைய விசுவாசியாக இருக்கிறார். He is still a believer of us in Chennai. என்ன நடந்தது? What happened was, ஒரு நாள் இவர் இந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி அந்த இங்க் கொண்டு வரும் பொழுது அந்த கெமிக்கல் சரியான விதத்துல கிளியர் ஆகாம அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. One day when he brought the chemical and mixed with the ink, that chemical did not work properly and it was a failure. எல்லாம் சரியா செஞ்சது போல தான் இவருக்கு தெரிந்தது, பட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. It seemed to him that he did everything rightly, but it was an utter failure. இப்பொழுது பிசினஸ் ரொட்டேட் பண்ணா இத வித்தா தான் அடுத்து அவர் கெமிக்கல் வாங்கி செயல்படுத்த முடியும். Now only if he should sell this in as a rotation in his business, he can do anything. இதே போன்ற ஒரு ஆராதனைக்கு அவர் போயிருந்தார். He went for a meeting like this. இவர் அப்படியே செத்த முகம் போல உட்கார்ந்திருந்தார். He went with a dead face. எப்படி இத சரிப்படுத்துறது? As to how we can make it right. யார்ட்ட போய் கடன் வாங்கி திருப்பி மறுபடியும் ரொட்டேட் பண்றது? Whom can we go and ask for debt and rotate this again? எப்படி இது வேஸ்ட் ஆயிருச்சு? How did it go waste? மறுபடியும் நம்ம இதத்தானே செய்ய போறோம், திருப்பி இப்படி தான் ஃபெயிலியர் ஆகுமா? Again we are going to do the same thing. Will it go into failure like this? என்ன செய்யணும் அவருக்கு தெரியல. He did not know what to do. அப்படி இருக்கும்போது பக்கத்துல ஒரு விசுவாசி உட்கார்ந்தார். When it was like this, another believer was seated beside. அவரை எல்லாரும் ஐயர் ஐயர்னு சொல்றாங்க. என்ன ஐயர், என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க இன்னைக்கு? He went and asked him and said, why are you seated like this, brother? அப்ப அவர் சொன்னாரு, இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. He said that it's a failure to me. இதுக்கு ஏன் போட்டு துக்கப்படுறீங்க? Why are you grieved about this? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சு பாருங்கன்னாரா. You rise up early at 4 and pray. அவனுக்கு அவன் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவை சொல்லிட்டு போயிட்டான். He knew that formula and he said and went. இங்க ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலால இங்க் ஃபெயிலியர். இப்போ இந்த விசுவாசி இவனுக்கு சொல்றான் 4 மணிக்கு ஜெபிச்சு பாரு, இதுதான் ஃபார்முலா. In the formula he had known already, it was a failure, but this believer is asking him to pray at 4 o'clock. This is the formula. அது கரெக்ட் தான். விசுவாசிக்கு இதுதான் ஃபார்முலா, 4 மணி ஜெபம் தான் ஃபார்முலா. This is the formula for a believer. இவன் என்ன இந்த விசுவாசி போய் 4 மணிக்கு ஜெபித்தார். This believer went and prayed at 4 o'clock. படுத்து ஜெபிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார். He prayed and rested for some time. அதே மாதிரி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். Likewise the Lord spoke. இந்த கெட்டு போன எங்க பத்தி நீ கவலைப்படாத, இந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ண கிளியர் ஆயிடும்னு சொன்னார். Do not be worried about this chemical which is lost. You mix up this thing with that chemical, he said. அவர் சிருஷ்டிகர், அவர் ஒரு சூப்பர் கெமிஸ்ட். அவர் God is the creator, he is a super chemist. அவருக்கு தெரியாதா? Does he not know? அந்த சொப்பனத்திலேயே இவர் சொல்றாரு, இது எப்படி இதை சேர்த்தாதான், இது ஏற்கனவே சேர்த்துதான் இப்படி ஆயிருக்கு, இன்னும் சேர்க்க சொல்றாரு எப்படின்னு சொப்பனத்திலேயே இவர் क्वेश्चन பண்றாரு. In that dream itself he is questioning, saying already I have had this and therefore it's gone wrong. Again he is asking me to mix with it. நீ இத மிக்ஸ் பண்ணு, அது கிளியர் ஆயிடும். You mix this with it and it will be cleared. அவனே இவர் அத பை ஹார்ட் பண்ணிட்டார், சொப்பனத்திலேயே ஓகே பண்ணிட்டார். And then he by hearted in his dream itself. நான் உனக்கு சில காரியங்களை சொல்லி தரேன்னு சொன்னாராம். And he said, I will teach you certain things. ஒரு புது ஃபார்முலா சொல்லி கொடுத்தாரு. He taught him a new formula. இன்னென்ன கெமிக்கலை இன்னென்ன ரேஷியோல நீ மிக்ஸ் பண்ணு. You mix up this chemical in such a ratio. இது நான் உனக்கே கொடுத்த ஆசீர்வாதம் அப்படினு சொப்பனம் முடிஞ்சிருச்சு. And this is the blessing that I have given to you, saying so this dream ended. காலையில திடீர்னு எழும்பினாரு. He woke up in the morning suddenly. நேரா போனார், அந்த கெமிக்கல் எடுத்தாரு. Went straight and took the chemical. அறிவு வேலை செய்யுது, இல்ல வேலை செய்யாதுன்னு. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ மிக்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு. His knowledge is working out, saying that it will not work out, but the Lord is asking him to mix with it. தேவனுடைய அந்த வார்த்தையை நம்பி மிக்ஸ் பண்ணாரு. Believing on the word of the Lord, he mixed it. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த கெட்டுப்போன தன்மை மாறி மாறி மாறி
ஒரு நல்ல தன்மைக்கு அது வந்துருச்சு. And that spoiled ink which was when he was mixing this chemical, it came back to its normal state. இப்போ விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டுருச்சு. Now his faith began to be built. நேரா அந்த போய் அந்த இங்க வித்தார். He went straight and sold that ink. இப்போ ஆண்டவர் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரே, அத ரெடி பண்ண ஆரம்பிச்சார். Now the Lord has given him a formula and he made ready with it. அது ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா அந்த இங்கினுடைய குவாலிட்டியே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா மாறிடுச்சு. When he made ready with the ink with that formula, that was the first quality. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இவருடைய இங்க் நேம் தான் ஃபேமஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. Now in the market you can see that the name of his ink is famous. அவங்க அப்பா வந்தாரா? His father came. தம்பி அது எப்படி பண்றேன்னு கேட்டாரா? Son, how are you doing this? அவர் சொன்னாரா, இத சொன்னவரு இது உனக்கே உரியதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. One who has told this said that this belongs only to you. அதனால நான் சொல்ல மாட்டேன். Therefore I will not tell. உடனே அவங்க அப்பா ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டாரு. Immediately his father was grieved. அடுத்த நாள் அவங்க அண்ணனும் தம்பி வந்தாங்க. இது எப்படி? இல்ல அது எனக்கே உரியதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. Next day the elder and the younger brothers came and asked, and he said, no, this belongs only to me. அருமையானவர்களே, அவருக்கு பிரச்சனையும் தெரியும், பிரச்சனைக்கு பரிகாரமும் தெரியும். Dear beloved, the Lord knows the problem and the remedy to it. அவர் எல்லாவற்றையும் கண்டுகொண்டே இருக்கிறார். He is watching over everything. உன்னுடைய படுக்கை, உன்னுடைய வேதனை, உன்னுடைய உட்காருதல், உன்னுடைய எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். You're lying down, your pain, you're sitting down and you're raising up, everything he knows. உன்னுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிறதான அந்த வேதனையை கூட கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். The Lord is going to change the pain within your bones. அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிறதான அந்த வேதனை உன் உயிரை எடுத்து கொண்டிருக்கிறது. The pain within the bones is taking away your life out. அந்த 38 வருடமாக அவனால் நடக்க முடியவில்லை. For 38 years he was not able to walk. கர்த்தர் அவனை தான் தேடி போனார். It was him that the Lord sought. இந்த கூட்டத்தில் அதிகமான வருடங்கள் வியாதியினால பாதிக்கப்பட்ட யாராவது இருந்தால் இந்த கூட்டம் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கூட்டம். கர்த்தர் உன்னை காண்கிறார், உன்னை சுகமாக்க போகிறார். If there is anybody who is affected for many years in this meeting, the Lord is coming to meet you. You are a lucky person, you are going to be healed. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இளைய குமாரனுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. In Luke's gospel chapter 15 you can see about the younger son. கர்த்தர் அவனை புத்தியை தெளிய வைத்தார். The Lord cleared his mind. அவன் இப்பொழுது திரும்பி வந்தான். And he came back. அவன் தூரத்தில் வருகிறதையே இந்த தகப்பன் கண்டுவிட்டான். And the father saw him coming afar. அவனுடைய நிலவரமே ரொம்ப மோசமாக இருந்தது. His state was very pitiable. அவனுடைய உடை மோசமாக இருந்தது. And his dressing was very அவனுடைய dirty. சாயல் உருத்தெரியாமல் மாறி போயிருந்தது. And his stature also was disfigured. பின்மாற்றத்தின் உச்சகட்டம். And he was in the heights of backsliding. வறுமை அவனுடைய வாழ்வில் தாண்டவமாடியது. And the misery was going about in his life. மெலிந்து ஒன்றுமில்லாமல் கெட்டுப்போன நிலவரத்திலே அவன் திரும்பி வந்தான். He was lean and with no stature, being spoiled, he came back. ஆனால் தூரத்திலே வரும்பொழுதே இந்த தகப்பன் அவனை கண்டுவிட்டான். But when he came afar, it said the father saw him. இன்றைக்கு நீ நிர்பந்தமான நிலவரத்திலே, வாழ்க்கையிலே, பின்மாற்றத்தின் உச்சகட்டத்திலே, தோல்வியிலே அகப்பட்டு சீரழிந்த ஒரு நிலவரத்திலே உன் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதை தகப்பன் காண்கிறார். Today the father is watching that you are found in a desperate situation, in the heights of backsliding, that your life is going on. ஆனாலும் சில நாட்களாக, சில மாதங்களாக, சில வாரங்களாக ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு உன்னுடைய புத்தியை தெளிவித்துக் கொண்டு வருகிறார். But for the past few months, few weeks, the Spirit of God is intervening with you and clearing your mind. மறுபடி ஜெபிக்க வேண்டும், மறுபடி ஆவியில் நிரம்ப வேண்டும், மறுபடி தேவனோடு உறவாட வேண்டும், மறுபடி அபிஷேகத்துக்குள்ளே வர வேண்டும், மறுபடி கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்கிற ஒரு புத்தி தெளிவு உனக்குள்ளே இப்பொழுது சம்பவித்துக் கொண்டு வருகிறது. There is a clarity in your mind which is taking place to say that again you should get filled in the Spirit, again you should return, again you should live a spiritual life and so on. நீ நம்பிக்கையோடு திரும்பி வரலாம். You can come with hope. உன் வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்பாக நீ திரும்பி வரலாம். Before the end of your life you can come back. உன்னுடைய வாழ்க்கை முடியவில்லை, இன்னும் உனக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் கர்த்தர் கொடுப்பார். Your life is not yet finished, the Lord will yet add years to you. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அதன் ஸ்தானத்திலே எடுத்து நிறுத்துகிற கர்த்தர் உன்னுடைய வாழ்வை மறுபடியும் பிரகாசிக்கும்படியாகவே இந்த கூட்டத்தில் உன்னை காண்கிற தேவனாக உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் பின்மாற்றத்தை குறித்து உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். The Lord who makes the fallen tabernacle of David to stand is also intervening with you and is able to take your backsliding today. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகேயுவை குறித்து நாம் பார்க்க முடியும். We can read about Zacchaeus in Luke's Gospel chapter 19. அவனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. He had a little desire. இயேசு 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 என்று சொல்லுகிறார்கள், அவர் எப்படி இருப்பார்? They say about Jesus and Jesus as to how he is. கடவுள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுகிறார்களே, இவர் மனிதனாக வந்த கடவுள் என்று சொல்லுகிறார்களே, இவர் எப்படி இருப்பார் என்ற ஒரு கேள்வி அவனுக்கு எழும்பினது. All are saying that he
he is God and he is a God who is come in the form of human being, he wanted to see how he is. ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் கடவுள் என்று ஒவ்வொருத்தரை வைத்திருக்கிறார்களே, ஒவ்வொன்று ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறதே. ஆனால் இங்கே இறைவன் கடவுளாக வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, இவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். He said that there is, they say gods and there are gods everywhere, but Jesus who is come in the form of man, he is God. He want to see as to how he is. உண்மையான கடவுளை, ஒன்றான மெய் தேவன் யார் என்ற கேள்வியோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாஞ்சையை அவர் கண்டிருக்கிறார். Beloved brother sister who is wondering about to see who is the true God, the Lord knows your desire. என்ன நடந்தது? What happened? இயேசு அவன் இருந்த இடத்துக்கு வந்த உடனே அவனை அவர் கண்டார். When Jesus came to the place where he saw him. அவர் உன்னை காண்கிற தேவன். He is the God who seeth you. பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிற தேவன். The God who chooses the devout person. தேவ பக்தியாய் நடக்கிறவர்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். The Lord who chooses the ones who want to walk with God. உண்மை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். The Lord who chooses the faithful people. கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற கேள்வியோடு வந்த அருமையான நண்பனே, இன்னும் சில நிமிடங்களிலே இந்த கடவுளை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறோம். You who came with a question as to who the Lord is, in a few moments we will reveal as to who the Lord is. கடவுள் எப்படிப்பட்டவர்? How is God? அவர் எந்த தன்மை உள்ளவர்? What tendency does he have? நீ அவரை பார்க்க ஆசைப்படுகிறாய். You want to see him. அவரோ உன்னுடைய பரிதாப நிலைமையை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். He too looking at your pathetic situation is surprised. இன்றைக்கும் கூட அவர் உன்னை காண்கிற தேவன். Even today he is watching you. உன் பேர் அவருக்கு தெரியும். He knows your name. நான் கூட இந்த சபைக்குள்ள வந்த பொழுது, I too when I came to this church, ஒரு ஊழியரிடத்திலே கர்த்தர் சொன்னாராம், இனி இவன் தான் இங்கே இருப்பான் என்று. Once one servant of God, the Lord said that he will be here. என் பெயரை அவர் சொன்னார். He told my name. அதுபோல like this, நான் இந்த சபைக்குள்ளே வந்த புதிதிலே, in the newly when I came to this church, ஒரு நாள் ஒரு சகோதரிகள் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. There was a sister's prayer going on. நான் அப்பொழுது விசுவாசியாக சின்ன பையனாக இந்த சபையிலே காணப்பட்டேன். I was then as a believer, a small lad in this church. அப்பொழுது ஒரு நம்முடைய விசுவாச சகோதரன் தன்னுடைய கூட வேலை செய்கிற ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு வந்தார். At the time a believer brother brought along with him a brother who was working with him. அவர் இந்த சபைக்குள்ளே கால் எடுத்து வைத்தார். He stepped into this church. அவரை பார்த்து அந்த ஊழியர் பேசினார். And that servant of God spoke to him. பேசிக் கொண்டிருந்த பொழுது, when he was speaking, அவர் அப்பொழுது ஏதோ ஒரு டாக்ஸ் கம்பெனில வர்க் பண்ணினார். ஒரு ஆடிட்டிங் ஆபீஸ்ல வர்க் பண்ணி கொண்டிருந்தார். He was working in the tax company in an auditing office. அங்க அவருடைய சக வேலையாள் தான் கூப்பிட்டு கொண்டு வந்திருந்தார். His co-worker had invited him there. எதேச்சையாக கூட்டி வந்திருந்தார். Unexpectedly he was brought. இந்த ஊழியர் அவரோடு பேசும் பொழுது, when the servant of God was speaking to him, சகோதரனே உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டார். Brother, what's your name? he asked. அவர் சொன்னார் சுப்பையான்னு சொன்னார். And he said that he was Subaya. சுப்பையான உடனே அந்த பிரதருக்கு ஒரு ஷாக், அந்த ஊழியக்காரருக்கு. Immediately that brother was shocked like that. சுப்பையாவா? Are you Subaya? உடனே சகோதரிகள் ஜெபம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அங்க ஒரு நர்ஸ் இருந்தாங்க, ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டாரு. Immediately there was sisters prayer was going on. There was a nurse praying there. He called her. அவங்க வந்தாங்க. She came. நேத்து நைட் கர்த்தர் உங்கள்ட்ட ஒரு பிரதரை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு பேர் சொன்னாருன்னு சொன்னீங்களே, அந்த பேரை சொல்லுங்க அப்படினார். He said last night the Lord told you that he will bring a brother. What was his name? அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது. She doesn't know who he is. நானு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். Even I was gaping around like that. அவங்க அந்த ஜெபத்துல இருந்து அப்படி வந்து சொன்னாங்க, சுப்பையான்னு ஒருத்தரை இன்னைக்கு கொண்டு வரேன்னு கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னாங்க. And she said the Lord said that he is going to bring a man called Subaya. அவ்வளவுதான். That was over. அன்றைக்கே சுப்பையா இயேசுதாசா மாறிட்டார். From that day itself that Subaya was just Isudas. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல இருக்கார். He is in our ministry today. அந்த டைமே லைஃப் சேஞ்ச். அப்படியே நான் இன்னைக்கு வருவேன்னு நேத்து நைட்டே கர்த்தர் சொல்லிட்டாரா? அவர்தான் கடவுள். That very moment itself his lifestyle changed. Did God say that I will come today? Yesterday night itself he is God. சகேயுவே இறங்கி வான்னாரு. அதோட அவன் ஃபியூஸ் போயிடுச்சு அவனுக்கு. Zacchaeus come down, he said. From that day his fuse was over. அப்படியே கீழே இறங்கி வந்து, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, நான் இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன்டா. That's he said. He came down and said, Lord, you come to my house, I will settle everything this day itself. இந்த ஆத்தூரிலும் अनेक சகையுக்கள் உண்டு. Yes, in this Arthur also there are many Zacchaeus. கடவுளை தேடி அலைகிற ஜனங்கள் உண்டு. There are many people of God who are searching யார் for God. கடவுள் என்று தெரியாமல் திரிகிற ஜனங்கள் உண்டு. There are people who are seeking as to who is God. ஆனால் இன்றைக்கு அவர்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. But there is a God who is seeing them today. அருமையானவர்களே, கடவுள் உங்களை காண்கிறார். Dear beloved, God is seeing you. நீங்கள் கடவுளை காண வேண்டும் என்று தெரிய வேண்டாம். You do not roam about to see that there is God. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு என்ற நாமத்திலே தெய்வம் இந்த பூமியிலே கடந்து வந்து விட்டார்.
before 2000 years, the Lord Jesus came to this earth in the form of man. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது When we see in Luke's Gospel chapter 1, 48ஆம் வசனத்திலே அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். verse 48, he looked upon the humility. உன்னுடைய தாழ்மையான நிலவரத்தை, நீ தாழ்ந்த நிலவரத்தில் இருப்பது கர்த்தருக்கு தெரியும். The Lord knows that you are found in a low estate. உன்னுடைய தாழ்ந்த நிலவரத்தை எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள். All of them are despising your low state. உன்னுடைய தாழ்ந்த நிலவரம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியாமல் தடுமாற வைக்கிறது. Your low state is not able to make you to lift up your head and walk with someone. தேவன் உன்னை காண்கிற தேவன், உன் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். Yes, God is the one who is watching you. He is looking upon your low estate. இந்த மாலை வேளையிலே நீங்கள் எந்த நிலவரத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? This evening time, to what situation have you come to this meeting? யாக்கோபை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, about Jacob, when we see the word of God, அவனை அதிகமாய் நேசித்த தாய் நீ ஓடிவிடு என்று சொல்லிவிட்டாள். His mother who loved him most said, you run away. அவனோடு பிறந்தவன் அவனை கொல்லுவேன் என்று சொல்லிவிட்டான். His brother who was born with him said he will kill him. அவனுடைய பெற்ற தகப்பன் நீ ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லிவிட்டான். His father who begat him said that he was a cheater. எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Think and see as to how it will be. ஒரு நிர்பந்தமான நிலவரத்திலே அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருந்தது. This life of Jacob was cast into a desperate situation. ஆனால் தேவன் என்ன செய்தார்? But what did God do? அவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியவில்லை. There was nobody to help him. தனிமையாக, he was all alone. நிர்பந்தமான நிலவரத்தில், in a desperate situation. ஒரு கதை இருக்கிறது. There's a story like this. யாக்கோபு புறப்படும்போது, when Jacob left out, அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றான். he came out of his house. ஏமாத்தி வாங்கிட்டான உடனே அண்ணனுக்கும் இவனுக்கும் பயங்கர சண்டை, அடிதடி ஆயிடுச்சு. When he deceived and caught hold of things, there was a great strife between both brothers. அவன் வந்து இவனை அடிச்சு கொல்ற லெவலுக்கு வந்துட்டானா. He came to a situation of beating him and killing him. அந்த நிலவரத்துல வந்த பொழுது, when he came to this state, அவங்க தாய் வந்து ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு வந்து கண்ணு தெரியாது, அவர் வீட்ல கிடந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறார். His mother came and hindered them because the father is blind, he cannot do anything. ஒரு நிர்பந்தமான நிலவரம். It was such a situation. கடைசில அவங்க அம்மா வந்து அவனை அனுப்பிடுறான்பா, உன் கண்ணு முன்னால அவன் இருக்க மாட்டான், தயவு செய்து அவனை விட்டு அடிக்காத, அவன் எங்கயாவது ஓடி போட்டுன்னு சொல்லி அந்த அண்ணனுடைய கையில இருந்து அவனை தப்புவிக்கிறாள். Finally the mother said, I will send him somewhere else, do not beat him, he will flee away from your eyes, and she delivered him from his brother's hands. அவனுக்கு ஒரு ஒட்டகம் முழுசும் தாய் பொருள் ஏற்றி, the mother laid up all the things in a full of camel. ஏன்னா எங்கேயோ போறான், because he is going somewhere. அவனுக்கு சாப்பாட்டுக்கு, he came for the food, அவனுக்கு குடிக்க தண்ணி இருக்கு, for the water to drink. எத்தனை நாள் அவன் பயணப்பட்டாலும் அவன் நல்லா சுசித்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லி, and how many ever days he journeys, he should eat well and he should drink well. ரெண்டு மூணு வேலையாட்கள் எல்லாம் செட் பண்ணி, and set 2-3 servants, ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் ஆளை அனுப்பி நல்ல செல்வாக்கா போய் பொழைச்சுக்கொண்டு அனுப்புனாங்க. she sent the camel and asses, and she sent him that he might go and live up to it. இதை ஏசா பாத்துக்கிட்டே இருந்தான். Esau saw this. ஓஹோ, இவனை அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம நல்ல வெல் செட்டில்டு தான் அனுப்புறாங்க. saying that you will send him, you are sending him well settled. சரி நீ போன்னு சொல்லி விட்டுட்டான். then he said, you go away. கொஞ்ச தூரம் போன உடனே இவன் பறப்பட்டான். when he went yonder, he also went behind. போய் அடிச்சு அவளத்தையும் புடிங்கி எடுத்துட்டு வந்தான். he went, beat him and took away everything and said, ask him to go. ஒண்ணுமே இல்லாம அவனை சுத்தமா நிராயுதபாணியாக, ஒண்ணு இல்ல, ஒட்டத்தை புடிங்கிட்டான், அந்த கழுதையை புடிங்கிட்டான், ஆளெல்லாம் திருப்பி எடுத்துட்டான், மொத்த பொருளையும் புடிங்கிட்டு ஓடு சொல்லி வச்சுட்டான். இவனை பார்த்த உடனே அவன் எல்லாத்தையும் விட்டு ஓடியே விட்டான். he chased him out, took off all the camels and asses and all the things and left him without any armor, and looking at him the brother fled from his face. எப்படி இருக்குன்னு பாருங்க. see how it would be. அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை சந்தித்தார். even in that place did the Lord meet him. அருமையானவர்களே, dear beloved, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் உங்களை தள்ளி விட்டார்களா? have all rejected you in your life? எல்லாரும் உங்களை ஒதுக்கிட்டாங்களா? have all forsaken you? ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். I know of a brother. அவரு கல்யாணம் கட்டி நல்லா தான் இருந்தாரு, ஆனா சின்ன பிரச்சனையில அவங்க குடும்பத்தார் அவனை துரத்தி விட்டாங்க, குடும்பத்தோட ஓடி போன்னு சொல்லி. he was married and well settled, but because of a small problem the family members chased him out to be with the family. இவனுக்குள்ள இருந்த வைராக்கியத்துல அவனை தன்னுடைய மதிப்பு மரியாதை விட்டு கொடுக்க முடியாம, ஒண்ணுமே வேண்டாம், நான் வாழ்ந்தா வாழ்றேன், சாகறதா செத்தா சாகறேன்னு போயிட்டான். because of the zeal within him, because of his respect, he thought, I will go, I do not want anything, whether if I die I'll die. அங்க போய் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சு சாப்பிட்டான்.
He went and worked in a hotel and lived. நான் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனேன். I went to that house one day. அந்த பிள்ளைகளுக்கு படுக்க பாய் கிடையாது. There was no mat for the children to lie down. போத்திக்கிறதுக்கு போர்வை கிடையாது. There was no sheet to cover them. எப்படி இருக்கும் பாருங்க. How it was? நான் வாழ்றேன் சாகரா செத்தா சாகரன்னு வைராக்கியத்துல வந்தாச்சு. ஆனா இங்க வாடகை கொடுக்க காசு இல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்க காசு இல்ல, படுக்கிறதுக்கு ஒரு பாய் கிடையாது. அவ்வளவு நிலவரம். He came saying that whether I live and he came with that zeal, but within his house there's no mat for lying down nor a sheet to cover the children. அவன் கர்த்தரை பிடித்தான். But he held on to God. இன்றைக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து மிகவும் செழிப்பாய் மாற்றி இருக்கிறார். Today the Lord has blessed him and made him more fertile. உபாகமம் 32:10 பார்க்கும் பொழுது பாலான வனாந்தரத்திலே அவாந்தர வெளியிலே நரிகள் ஊளையிடுகிற இடத்திலே தேவன் அவனை கண்டார், கண்டுபிடித்தார். In Deuteronomy 29:10 we see that in the wilderness where the jackals are crying out, the Lord had met him. அருமையான சகோதரனே, உன்னை யாரும் கண்டுகொள்ளாமல் உன்னை வெறுத்து விட்டு விடலாம். ஆனால் தேவனோ உன்னை வெறுத்து விடாத, உன்னை நேசிக்கிற, உனக்காக இறங்கி பரிதபிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Dear beloved brother, all of them would have forsaken you and have forgotten you and have hated you, but there is a God who is not forsaking you and who is loving you. நிர்பந்தமான நிலவரத்தில் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கூட்டத்தின் வாயிலாக கர்த்தர் உன்னை கண்டுபிடிக்கிறார். Beloved brother, sister who is living a life in desperate situation, in this meeting the Lord is looking at you. உன்னுடைய எந்த நிலவரமானாலும் கர்த்தர் உன்னை காண்கிறவர். Whatever situation you might be in, the Lord is seeing you. மரண சூழ்நிலையா, அவர் உன்னை காண்கிறார். Are you in a state of death? The Lord is watching you. ஒடுக்கப்படுகிற நிலவரமா, கர்த்தர் அதை காண்கிறார். Are you in a state of distress? The Lord is watching you. வெகுகால வியாதியா, கர்த்தர் உன்னை காண்கிறார். Are you sick for a long time? The Lord is watching you. பயங்கரமான பின்மாற்றமா, விழுகையா, கர்த்தர் உன்னை காண்கிறார். Is there a terrible backsliding or falling? The Lord is watching you. கடவுளை தேடி அலைகிறாயா, அவர் உன்னை காண்கிறார். Are you searching for God? The Lord is looking at you. உன்னுடைய நிலவரம் மிகவும் தாழ்ந்து போய் விட்டதா, அதிலும் அவர் உன்னை காண்கிறார். Is your state gone down to a lower state? The Lord is watching you. எல்லாரும் கைவிட்டு விட்டார்களா, அங்கேயும் அவர் உன்னை காண்கிறார். Have all forsaken you? Even there the Lord is watching you.